நீங்க YouTubeல உங்களுடைய வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்றீங்களா? என்ன நம்புங்க, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற இந்த தப்பு உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணவே விடாம உங்க சேனலை டெட் சேனலா மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ், பிகினர்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கூட அது தப்புனே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு 10 தப்பை பத்தி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ அந்த தப்பு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய சேனல் சூப்பராக க்ரோ ஆகிடும். ஸோ அதனால நான் சொல்ல போற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த தப்பு நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறத உங்களை சேனலை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதுதான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த தப்பு தான் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தப்பை நான் எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன், அதை அப்படியே சரி பண்ணுங்கள். அப்புறமா உங்களுடைய சேனலுடைய க்ரோத்தை யாராலையும் இருக்க முடியாது. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுடைய சேனலில் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்ப எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அண்ட் இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய சேனலில் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறீங்கிறத அப்படியே நவ் ஆஃப்டர் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வருஷம் அப்புறமா நம்ம அந்த கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி உண்மையிலேயே எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலோட வியூவர்ஸ் வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கோலை ரீச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கோலை கீழே மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 10, நாட் கிரியேட்டிங் தம்ப்நெயில் ஃபர்ஸ்ட். என்ன ஹரி, தம்ப்நெயிலை முதல்ல கிரியேட் பண்ணாததெல்லாம் ஒரு மிஸ்டேக்காக சொல்லிட்டு உங்களில் பல பேர் இப்போ கேட்குறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு தம்ப்நெயிலுங்கிற விஷயம் ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத பற்றி நான் என்னுடைய நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தம்ப்நெயில் மாதிரியே தான் அந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ், அதாவது அந்த வீடியோடைய இன்ட்ரோவும் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல தம்ப்நெயில் செட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயிலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்ட்ரோவை கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் இந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட வீடியோவை எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த தம்ப்நெயிலில் என்ன இருக்குதோ கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் அந்த வீடியோட ஸ்டார்டிங் 10 செகண்ட்ஸ்குள்ளே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது எதுக்காக காமிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தம்ப்நெயிலை பார்த்து தான் ஒரு வியூவர் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் தேடி வந்த விஷயம் வந்து அந்த வீடியோக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோடைய 10 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து அவங்களை காமிச்சு அவங்களை ஹூக் பண்ணி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஃபேக் தம்ப்நெயில் வச்சுருக்காங்க போல, இல்லை கிளிக் பைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா, எப்போதுமே தம்ப்நெயிலை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அந்த தம்ப்நெயிலுக்கு ரிலவெண்ட்டாக அந்த வீடியோடைய இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோவை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு தெரியறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த கேமரா முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக பேசி முடிச்சிருவாங்க. அப்படி பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழுக்கு போஸ்ட் கொடுப்போம். அந்த இப்போ அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கும், அதில் ஏதாவது ஒரு நல்ல ஃப்ரேமாக அப்படி சிரிக்கிற மாதிரி ஏதாச்சும் தானாக அமைஞ்சிருக்கும். இல்லை லாஸ்ட் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறப்ப அந்த தமிழுக்கு போஸ்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை எடிட்டருக்கு அனுப்பியோ இல்லை அவங்களே வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டு எடிட் பண்ணி ஒரு தமிழ் ரெடி பண்ணுவாங்க. பட் இப்படி நம்ம பண்ணவே கூடாது. எப்போதுமே ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த வீடியோடைய தமிழ் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முதல்ல தமிழில் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களா இல்லை வீடியோ பண்ணிவிட்டு தமிழ் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மிஸ்டேக் நம்பர் 9, குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன மாதிரி வீடியோஸ் போடுற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருங்க, நிறைய வீடியோஸ் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய ரீச் கிடைக்கும், அந்த மாதிரி கீப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோ போட்டால் மட்டுமே போதும், நம்ம சேனல் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க வீடியோடைய குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க வீடியோடைய குவான்டிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது முடிஞ்ச வரை நம்மளால் எவ்வளோ வீடியோ பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்களே தவிர நம்மளால் எந்த அளவுக்கு நல்ல வீடியோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறது இல்லை நிறைய பேர். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டாலும் கூட உங்களுடைய வீடியோ ஆடியன்ஸுக்கு புஷ் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோ குவாலிட்டி இல்லை. குவாலிட்டிங்க சென்ஸ் நான் வந்து பிக்சர் குவாலிட்டியை சொல்லலை, ஆடியோ குவாலிட்டியை சொல்லலை. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வீடியோடைய கண்டென்ட் குவாலிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய கண்டென்ட் வந்து நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கு ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் நிறைய வீடியோஸ் போட்டாலும் உங்கள் சேனலோடைய ஆவரேஜ் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சேனல் பெருசாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போதுமே குவான்டிட்டியை விட குவாலிட்டிக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் எந்த பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் குக்கிங் சேனலாக இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் பண்ணுவாங்க, ஆனால் அந்த வீடியோவை தரமாக பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்படி பண்ணாமல் நான் வந்து ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு தாறுமாறாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் கண்டென்ட்டோடைய குவாலிட்டி அடிவாங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்கள் சேனல் டவுன்ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிரும். இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் ஒரு மாதத்துக்கு 1ங்கிற ஃப்ரீக்வன்சியில் அவங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக
கான்ஸ்டன்ட்டாக பண்ணுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் போதும், உருப்படியாக பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வீடியோ அவங்க ஃபுல்லாக பார்க்கணும். நம்மளோட எய்ம் இவ்வளவு தான், ரைட்? புரிஞ்சதில்ல? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஃபீல்டை எடுத்தாலுமே அதில் நம்ம பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களில் யாருக்காவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் இந்த மாதிரி தப்புனே தெரியாமல் தப்பு பண்ணுற அளவுக்கு தெம்பு இல்லைன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சூப்பராக கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் ஓடின் ஸ்கூல்ஸோடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்டர் லெட் கோர்ஸ். அதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்சுவல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எது தப்பு எது சரிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கோட சேர்த்து அவங்களுடைய கரிக்குலமை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பர்சனலைஸ்ட் மென்டர்ஷிப், வீக்கெண்ட் கிளாஸஸ் வித் ரெக்கார்டர் செஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இவங்க கிட்ட ரொம்பவே முக்கியமாக 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. லைக் கூகுள், பஜாஜ் ஃபைனான்ஸ், டெக் மஹேந்திரா, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ். கடைசியாக இந்த கோர்ஸை படித்து வேலை அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாம் நீங்க உங்களுடைய வெப்சைட்லேயே பார்க்கலாம். இதுலேயும் ஒரு படி மேலே போய் ஓடின் ஸ்கூல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் 30,000+ GST கட்டிட்டு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் சிடிசியோடைய 10% மட்டும் பாக்கி ஃபீஸா கட்டி முடியும்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய கோர்ஸ் மேல அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை கொஞ்சம் சீரியஸா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி ஓடின் ஸ்கூல்ஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பேக் டு த வீடியோ. மிஸ்டேக் நம்பர் 8, நாட் டூயிங் மார்க்கெட் ரிசர்ச். இப்போ உங்களை சில பேருக்கு இந்த மார்க்கெட் ரிசர்ச்ங்கிற வேர்டு கொஞ்சம் புதுசா இருக்கலாம். என்ன ஹரி சொல்ற, மார்க்கெட் ரிசர்ச் யூடியூப் சேனலுக்கும் மார்க்கெட் ரிசர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம், என்ன மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆக்சுவலா மார்க்கெட் ரிசர்ச்னா எதுவுமே இல்லை. ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அதே மாதிரி சேனல் யாராவது இதுக்கு மேல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சேனலோட நிலைமை இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, நல்ல வியூஸ் போகுது, அவங்களுடைய ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ, அவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் ரேட் என்ன, அவங்க எவ்வளோ கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி மொத்தம் எத்தனை சேனல்ஸ் இருக்குது, அவங்களாம் சக்சீட் ஆனாங்களா இல்லை சக்சீட் ஆகலைன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். இதில் இது மட்டும் பத்தாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எப்படி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ என்கிட்ட உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கிறேன். எப்படி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுங்கிறத பற்றி. அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் நல்லா ஜெனரேட் பண்ண முடியுமா அந்த சேனல் மூலியமா, அண்ட் தென் அந்த சேனலுடைய காம்படிஷன் என்ன, அந்த சேனலுடைய நீஷ் வந்து எப்படிப்பட்டது, அது கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, கண்டென்ட் லிமிடெட் கண்டென்ட்டா இல்லை அன்லிமிடெட் கண்டென்ட்டா, அது எவர்கிரீனா, அந்த மாதிரி நம்ம நிறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 11 கேட்டகரி இருக்குது. அந்த 11 கேட்டகரி நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் அந்த சேனல் அந்த நீஷை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமானே நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சேனலில் வந்து எடுத்தோம் கௌத்தமாக ஸ்டார்ட் பண்ணாமல், அதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஒரு ஐடியாக்காகவே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோவும் பண்ணி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேனலில் என்ன வீடியோ போடுறதுனே அவங்களுக்கு தெரியாது, அப்படியே குழம்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் மார்க்கெட் ரிசர்ச் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். மிஸ்டேக் நம்பர் 7, பேட் ஆடியோ குவாலிட்டி. சில பேர் ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி பக்காவாக இருக்கணும்ப்பா, சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ஐஃபோனை வாங்கிட்டு வந்து வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து அந்த ஐஃபோனில் இருக்கிற மைக்கிலே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில டைம் அது நல்லா இருக்கும், சில டைம் அது சரியில்லாமல் கூட போகும். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது, இந்த மைக்கில் நான் கீழே வச்சுருக்கேன், இந்த வீடியோடைய குவாலிட்டி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க? யாருமே நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, என்னடா இது என்ன சொல்கிறானோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் வந்து வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் சரியில்லைனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. பட் ஆடியோ குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா இரிட்டேஷனாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னா, பேசிக்காக உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணியே ஒரு சூப்பரான ஆடியோவை கொண்டு வர முடியும். அதை எப்படி கொண்டு வரதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே கார்டில் கொடுக்குறேன், அதை டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். என்னுடைய அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, ஃபஸ்ட்டோடைய ஆடியோ ரொம்ப எக்கோவாக இருக்கும், அதெல்லாம் சரியாயிடுச்சு, இப்போ நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அதனால அந்த வீடியோவில் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் அந்த வீடியோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இப்போ இருக்கிற ஆடியோலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனாலும் அது ரொம்பவே நல்ல விஷயம் தான். மிஸ்டேக் நம்பர் 6, சூசிங் அன்சூட்டபிள் நிஷ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வீடியோஸ் யூடியூப்ல பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா, ஹவு டு மேக் மணி ஆன் யூடியூப், அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்ப்பாங்க. அதில் வந்து எதில் நிறைய காசு வரும், அந்த சிபிஎம் ஆர்பிஎம்ங்கிற கதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எதில் ஆர்பிஎம் அதிகம் எதில் சிபிஎம் அதிகம்னு சொல்லிட்டு தேடி பார்ப்பாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அது என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபினான்ஸு, டெக்கு, இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, நம்ம எதுக்கு காமெடியெல்லாம் பண்ணணும், எதுக்கு விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல காமெடி பண்ணுற திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு டெக்கில் நாலேஜே இருக்காது. டெக்கில் நாலேஜே இல்லாத ஒரு நபர் அதில் அதிகமாக காசு வருதுங்கிற காரணத்துக்காக டெக் சேனலை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1-2 வீடியோ போடுவார். அவருக்கு நாலேஜ் இல்லாத காரணத்தால் அவரால் பெருசாக சக்சீட் ஆகவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிஸ் பண்ணுற மிஸ்டேக். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களில் எத்தனை பேர் இது பண்ணால் நிறைய காசு வருங்கிற தாட்டில் அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமனாலும் வீடியோ போட்டுட்ருக்கீங்க? கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பீங்க.
100% நான் சொல்கிறத கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே போர் அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதனால் எப்போதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அது நமக்கு செட் ஆகுமா என்னங்கிறதும் நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த மார்க்கெட் ரிசர்ச் வீடியோவில் ஒரு பாயிண்டாகவே வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாம் கொஞ்ச நாளே போர் அடிச்சு கடுப்பாயிரும். அடுத்து கடையை மூடிட்டு காலி பண்ண வேண்டியதான். மிஸ்டேக் நம்பர் 5, நாட் கன்வெர்ட்டிங் இம்ப்ரெஷன்ஸ் டு வியூஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலான ஒரு மிஸ்டேக் தான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கண்டென்ட் டேபுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி அது அனலிட்டிக்ஸ்குள்ளே போங்க. அந்த அனலிட்டிக்ஸ்குள்ளே போனதுக்கப்புறமா மேலே ரீச்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேபுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த ஸ்க்ரீனில் சைடில் ஒரு என்னோட வீடியோ ஒரு தெரியுதா? ஸோ இது ஒரு இம்ப்ரெஷன், புரியுதா? இந்த மாதிரி யூடியூப்பில் எங்கே காமிச்சிருந்தாலும், அது ஹோம் ஸ்க்ரீன் இருந்தாலும் சரி, இல்லை ரெக்கமெண்டட் வீடியோஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரிலேட்டட் வீடியோ இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, யூடியூப் சர்ஃபேஸில் அது எங்கே ஷோகேஸ் ஆகியிருந்தாலும் அது ஒரு இம்ப்ரெஷன். அந்த மாதிரி எத்தனை வாட்டி காமிச்சிருந்ததோ அத்தனை இம்ப்ரெஷன். இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காமிக்கிற இம்ப்ரெஷன்ஸை வியூஸாக மாற்றணும். எப்படி மாற்றுவோம்? ஸோ அதுக்கு ஒரு நல்ல டைட்டில், ஒரு சூப்பரான தம்ப்நெயில் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் இந்த இம்ப்ரெஷன்லேருந்து நமக்கு வந்து அவங்க கிளிக் பண்ணி அது ஒரு வியூவாக மாறும். அப்போ தான் நமக்கு தேவையான லைக்கு, சப்ஸ்கிரைபர், வியூஸு, காசு எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் என்னென்னா, ஒரு வீடியோவுடைய இம்ப்ரெஷனை வியூஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தம்ப்நெயில்ங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கணும். ஸோ அப்படி அந்த ரொம்பவே முக்கியமான தம்ப்நெயிலை எப்படி நம்ம ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலே போட்டிருக்கிறேன். அண்ட் அந்த வீடியோடைய பார்ட் 2மே சீக்கிரமே வரப்போகுது. அந்த வீடியோக்கான லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது அதையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எப்படி ஒரு தம்ப்நெயில் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனையும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 4, கிரியேட்டிங் வீடியோஸ் விச் நோபடி கேர்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற ஒரு காமன் மிஸ்டேக் தான். என்ன அப்படின்னா, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத, யாருமே பெருசாக கண்டுக்காத மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு கல்யாண ஃபோட்டோ எடுத்து வச்சு போட்டால் அது யார் பார்க்க போகிறாங்க? மேபி இதே வீடியோவை ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற கிரியேட்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய செலிபிரிட்டி இந்த மாதிரி யாராவது போட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க வீட்டில் கல்யாணமா, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நீங்கள் யாருன்னே தெரியாதப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம்னா அதை யார் பார்க்க போகிறாங்க? நீங்களே யாருன்னு தெரியாது. யாரா நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் நான் ஏன்டா பார்க்கணுங்க மாதிரி தான் பீப்புளோட மைண்ட் செட் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை டு மேக் எவர்கிரீன் வீடியோ. அதாவது அந்த வீடியோவை இன்னைக்கு பார்த்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கும், இது ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே வேல்யூ தான் இருக்கிற மாதிரி வீடியோஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறது ஸ்டார்டிங் ஏஜஸில் என்னையே பொறுத்தவரை ஒரு புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் ஏஜஸில் உங்களுடைய சேனலுக்கு பெருசாக ரீச் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸுங்கிற விஷயம் அன்னன்னைக்கே கிட்டத்தட்ட முடிஞ்சு எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ அதனால் பெருசாக ரீச் இல்லாதனால உங்களுடைய ஒர்க்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நான் கிரியேட் பண்ண போகிற இதே வீடியோவை எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணி பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உங்களுடைய கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிரும். இதனால் வந்து சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியல. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வீடியோ வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி வீடியோ பண்ணியிருப்பாங்க. இதனால் அதை சொல்ல முடியாது டேரெக்டாக ஓப்பனாக. சில ப்ரோ இது ஏன் ப்ரோ பண்ணீங்க, அந்த வீடியோ யார் ப்ரோ பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு, ஏன் ப்ரோ இது பார்க்க தானே ப்ரோ செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதனால சொல்கிறேன், கொஞ்சம் வைடாக இருந்து யோசிச்சு பாருங்கள். காட் யூலேருந்து அப்படி கீழே பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்லி புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள். சொன்னாலும் நம்ம அமைக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்ய? மிஸ்டேக் நம்பர் 3, கிவிங் அப் டூ ஏர்லி. இது பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் பீப்புள் பண்ணுறக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். அவங்களுடைய ரீச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வீடியோ தான் தேவைப்பட்டிருக்கும். இன்னும் ஒரு வீடியோ அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த சேனல் எகிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாங்க. இப்படி போனால் கூட பரவாயில்லையே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ப்ரோ, அந்த ஒரு வீடியோக்கு 2 வீடியோ ஸ்டாப் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லனா, எனக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டெலகிராமில், இன்ஸ்டாகிராமில், மெயிலெலாம் நிறைய டிஎம்ஸ் வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரோ நான் 3 வீடியோ போட்டேன் ப்ரோ, நான் 5 வீடியோ போட்டேன் ப்ரோ, எனக்கு வியூஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மெயிலுக்கு நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் என்னோட வீடியோஸே சொல்கிறேன், இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 30 வீடியோ போடுங்க, இல்லை 35 வீடியோ போடுங்க. அப்போ தான் வந்து யூடியூப் அல்கோரிதமுக்கே உங்கள் சேனலை புரிஞ்சிக்க முடியும். உங்களுடைய ஆடியன்ஸ் யாருங்கிறது அப்போ தான் அல்கோரிதமே தெரியும். அல்கோரிதம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும்னே நான் சொல்லிட்டேன். பட் நான் 3 வீடியோ போட்டுக்கிறேன் ப்ரோ, 5 வீடியோ போட்டேன்னு சொன்னால் கணக்கே கிடையாது. இங்கே வந்து டெய்லி வந்து 3 வீடியோ போடுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்
கூட நீங்கள் வந்து மொத்தமே 3 வீடியோ தான் போட்டிருக்கீங்கன்னா எப்படி காம்ப்ளீட் பண்ணுவீங்க? நீங்களும் அவங்களும் காம்ப்ளீட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் 30 to 40 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறங்குங்க. நான் 3 வீடியோ போட்டேன் 10 வீடியோ போட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போகிறது அது ஆக்சுவலாக வந்து அது இதே இல்லை. நீங்கள் வந்து அந்த கேமே ப்ளே பண்ணலன்னு தான் அர்த்தம். கேமை ப்ளே பண்ணி தோற்றுற கூட பரவாயில்ல, பட் கேமே ப்ளே பண்ணாமல் நான் தோத்துட்டேன்னு சொல்கிறது ஒரு பெரிய 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 தப்பான விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு சீக்கிரமாக விட்டு விடாதீங்க. தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் கரெக்டாக ஃபைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான வின் கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ்டேக் நம்பர் 2, ஷேரிங் ஒரு வீடியோஸ் வித் ராங் ஆடியன்ஸ். வந்துட்டேன் இதுக்காக தானே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஹரி ஷேர் பண்ணாதானப்பா அந்த 10-20 வியூஸாவது வரும், அதுலேயே என்ன நீ வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு இப்போ கடுப்பும் வரலாம், ஒரு டவுட்டும் வந்துருக்கலாம். ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் தப்பான ஆடியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். ஃப்ரெண்டு தானே இல்லைன்றாதீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து கேமிங் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கேம் விளையாடுவேன். அண்ட் தென் நான் ஒரு கேமிங் சேனலுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு கேம்னா என்னன்னே தெரியாது, நீங்கள் கேம் விளையாண்டதும் இல்லை, கேம் வீடியோஸும் பார்க்க மாட்டீங்க. பட் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கரண்ட் அஃபேர்ஸு, டெய்லி நியூஸு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கேம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹரி வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு சேனலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு வச்சுட்டு கமெண்ட்ஸில் போய் மாசுடா மாமே சூப்பர் ஹரி வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாச்சும் கமெண்ட் போட்டு வச்சுட்டு அந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த கேம்னு என்னென்னு தெரியாதால அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு 10-20 செகண்ட்ஸில் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து அவ்வளோதான் வேலை முடியும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. இது ஒருத்தர் பண்ணால் பெரிய தப்பு இல்லை, பட் இதுவே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு போகுது, ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் அனுப்பி அவங்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி லைக் பண்ணுவாங்க, சூப்பர்ப்பா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது இப்படியே ரிப்பீட்டடாக நடக்க என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப் அவங்க எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பட் அந்த வீடியோ வந்து அதிக நேரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்போ வந்து அந்த வீடியோ ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் டவுன் பண்ணி வச்சிடும். இது உங்களுக்கு தேவையா? ஸோ இதே கதையில் வந்து இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டு, நானும் ஒரு கேமர் நீங்களும் ஒரு கேமர், நான் ஒரு வீடியோ போடுறேன் பாரு கிளச் அடிக்கிறேன் பாரு 1/4 அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறேன், அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. ஸோ இப்படி பண்ணால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஷேராக இருக்கும். பட் இதை இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆடியன்ஸில் ஷேர் பண்ணும்போது அது வந்து ஒஸ்ட்டான ஷேராக மாறிடும். அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இருக்கிறதுலே முக்கியமான மிஸ்டேக் நம்பர் 1, வாட்சிங் வீடியோஸ் பட் நாட் அப்ளைங் இட். இது வந்து நான் ஒரு மிஸ்டேக்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு வீடியோவை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹவு டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஹவு டு கெட் மோர் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தா மட்டும் உங்களுடைய சேனல் க்ரோ ஆக போகிறதே கிடையாதுங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சிச்சு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறதால உங்கள் சேனல் க்ரோ ஆக போகிறதே இல்லை. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் அது ஒர்க் ஆகுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆகுது ஆகலைங்கிறது 2வது விஷயம். பட் அது ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதை ட்ரை பண்ணாமல் ஹவு டு மேக் கெட் மோர் வியூஸ் இன் 1 minute சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாருன்னா அதை போய் பார்க்க போயிடுறது. இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஆனால் இதை ட்ரை பண்ணுறதுல இதை மறந்துடுறது, அதையும் ட்ரை பண்ணுறதுல அதையும் மறந்துடுறது. இதுதான் பெரிய தப்பு. இப்போ எத்தனை பேர் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து எத்தனை பேர் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்கிறதுக்கு அதை வச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே எத்தனை பேர் தான் ட்ரை பண்ணுறீங்க சொல்லிட்டு நானே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது, என்னடா இது நம்ம சேனல்லே இந்த கமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கான சொல்யூஷன் தான் அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க அதை ட்ரையே பண்ணிக்க மாட்டாங்க. பட் இன்னொரு சேனலில் போய் அதே டவுட் எடுத்துருப்பாங்க, ஏன் ட்ரை பண்ணல, அதுக்கு தர வீடியோ போடுறோம். இந்த மாதிரி வீடியோ மட்டும் தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. வாட்ச் அண்ட் ட்ரை. இப்போ சில பேர் இப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹரி நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறேன், நான் நீ சொன்ன எந்த மிஸ்டேக்குமே நான் பண்ணலை, பட் இருந்தாலும் எனக்கு வந்து 200-300 வியூஸ் என்னோட வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. இதே ஷார்ட்ஸாக இருந்தால் 1K 2K வியூஸ் அப்படி ஸ்டக் ஆயிடுது. இதுக்கு என்னப்பா பிரச்சனை, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் அதுக்காகவும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் தெரியுதுல இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இது எப்படி சரி பண்ணுறது, அது எதனால் நடக்குதுங்க பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ரைட்.